நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரக்அத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். சுபஹுக்கு முன்னால 2 ரக்காத் சுன்னத் தொழுவது இருக்குதே, கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த துனியாவை விடவும் துனியாவில் இருக்கக்கூடிய விடயங்கள் நமக்கு கிடைப்பதை விடவும் சிறப்புக்குரியது என்றாங்க. அவ்வளவு என்ன இருக்கிறது. சுபஹுடைய கடமையான 2 ரக்காத்துகளுக்கு முன்னாடி நாங்க சுன்னத்து நஃபிலாக தொழுகிற அந்த 2 ரக்காத்துகளுக்கு இவ்வளவு பிரமாண்டமான ஒரு சிறப்பை நபிகளால் சொல்லி இருக்கிறாங்கன்னா அது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அதை யோசிக்கணும். ஏன் அதை ரசூல் சொல்றாங்கன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க சுபஹு தொழுகிறதுக்கு கட்டாய கடமை, ஃபர்து தானே, அதை மிஸ் பண்ணலாம். கட்டாய கடமை என்றதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் வச்சு அந்த நேரத்துக்கு எழும்பி எப்படியாவது சுபஹு தொழ பார்க்கணும். அது கடமை, நீங்க தொழுதுதான் ஆகணும். அதுக்கிடையில அப்ப நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணி சுபஹுக்கு எழும்புறதே பெரும்பாலாக இருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் அதை விட கொஞ்ச நேரத்தோட எழும்பி நம்ம சுபஹுடைய 2 முந்தின சுன்னத்தையும் தொழுவது என்பது ஒரு தியாகம் தான். ஏன்னா நம்ம எப்படி யோசிப்போம், எங்களால இப்ப சுபஹுடைய முந்தின 2 ரக்காத் தொழுதா தொழுகையை மிஸ் பண்ணினா பாவமா? பாவம் இல்லை. ஃபர்தான தொழுகைக்கு முன்னாடி தொழக்கூடிய அந்த 2 ரக்காத் சுன்னத்துக்களை மிஸ் பண்ணினா பாவம் இல்லை. ஆனா அதனால பாவம் இல்லை என்பதனால் நிறைய மக்கள் விடுவதற்கு தான் சான்சஸ் கூட. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா, உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா, சுபஹுக்கு முன்னால் உள்ள 2 ரக்காத் சுன்னத்து தொழுகைய நீங்க தொழுதீங்கன்னா அதுக்குரிய கூலி, அதுக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா, இந்த துனியா இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் உங்களுக்கு சிறந்தது என்றா. நீங்க யோசிச்சுக்கோங்க, எவ்வளவு ஒரு சிறப்பான கூலி அல்லாஹு தஆலா நமக்கு தருவதற்கு காத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் இதை மட்டும் இந்த சிறப்பு மட்டும் சொல்லிட்டு சும்மா இருக்கவும் இல்லை. இப்ப ரசூல் என்ன சொல்றாங்க, சுபஹுட முந்தின 2 ரக்காத்து தொழுங்க, சுன்னத்தை தொழுங்க, தொழுதா உலகத்தை விடவும் அது சிறந்ததுன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கல. ஆயிஷா நாயகி அவதானிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 ரக்காத்துடைய விஷயத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா, லம் யகுனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇன் மினன் நவாஃபில் அஷத் தஆஹுதன் மின்ஹு அலா ரக்அத்தைல் ஃபஜ்ர். பொதுவாக ரசூலுல்லாஹ் அதிகமாக நஃபிலான தொழுகைகளை தொழுவாங்க, சுன்னத்தான தொழுகைகளை தொழுவாங்க. ஆனா ஆயிஷா நாயகி சொல்றாங்க தெரியுமா, சுபஹுடைய இந்த முந்தின 2 ரக்காத்துக்கு காட்டின மாதிரி முக்கியத்துவம் ரசூலுல்லாஹ் வேற எந்த ஒன்றுக்கும் காட்டலன்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில 1169வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப சுபஹுடைய முந்தின 2 ரக்காத் சுன்னத் தொழுகைக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்றால் நாங்கள் அதுல கேலஸாக இருக்காம, கணக்கில்லாம இருக்காம மேக்சிமம் நம்ம என்ன செய்யணும், பாங்கு செல்ற நேரத்துக்கு நாங்க எழும்பினாலும் மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. ஜமாத்துடைய நேரத்தை பார்த்து எத்தனை மணிக்கு பள்ளிகளை ஜமாத் தொழுகை நடத்தப்படுது, அந்த நேரத்தை பார்த்து வீட்டிலேயே அந்த 2 ரக்காத் தொழுதுட்டு வர முடியுமாக இன்னும் சிறந்தது. அப்படி இல்லை, வீட்டில் தொழுதுட்டு நீங்க வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபர்தான ஜமாத் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னா மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவது. இது ஆண்களுக்குரியது. பெண்களும் என்ன செய்யணும் தெரியுமா, நீங்க சுபஹு கிளம்பி தொழுகிற நேரத்துல உங்களுக்கு தான் இந்த சுன்னத்தான தொழுகை இருக்குது. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இந்த சிறப்பு இருக்குது. எனவே வீட்டுல நீங்க தொழுகிற நேரத்துல முதலாவது 2 ரக்காத் சுன்னத்தையும் தொழுதற்கு பிறகு ஃபர்தான தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். அது ஏற்றம் மிகப்பெரிய சிறப்புக்குரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப அடுத்தது சுபஹு தொழுகை, ஃபர்தான தொழுகை. இதுக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா, பொதுவாக முஸ்லிம் என்ற அடிப்படையில் 5 நேரம் தொழணும், யாருக்கும் எந்த ஒரு தொழுகை மிஸ் பண்ண இயலாது. ஆனால் ஸ்பெஷலி ரசூலுல்லாஹ் சுபஹுக்கு ஒரு சிறப்பு சொல்றாங்க தெரியுமா, இதுதான் இன்னைக்கு எனக்கும் தேவை உங்களுக்கும் தேவை. சிலாக்கள் இன்னைக்கு ரிஸ்க்கு கஷ்டமாக இருக்குது, வியாபாரத்துல கொஞ்சம் நினைச்ச ப்ராஃபிட் வரது இல்லை, நாங்க நினைக்கிற விஷயத்தை சாதிக்கிறதுக்கு முடியாமல் இருக்குது, சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அப்படி என்று சொல்றோம். சோதனை வரும் தான். ஆனா நம்ம ஃபெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ண தெரியுமா, இந்த சோதனை எங்க இருந்து வருது, வியாபாரத்துல எதிர்பார்த்த ப்ராஃபிட் வருது இல்லை, குடும்பத்துல பிரச்சனையாக இருக்குது, நாங்க நினைக்கிறதும் நடக்குது இல்லை என்றா நம்ம ஃபெஸ்ட்டுக்கு யோசிக்கணும், அடே நான் இன்றைக்கு அல்லாட பொறுப்புல இருக்கிறேனா இல்லையா, அல்லாஹ் என்ன கைவிட்டு இருக்கிறானா, அல்லாட கைக்குள்ள என்ன வச்சிருக்கிறான், அல்லாட பொறுப்புக்கு கீழால் இன்னைக்கு நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு பார்க்கணும்னு தெரியுமா. இன்னைக்கு சுபஹு தொழுதனா இல்லையா. ஏன் தெரியுமா, ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிம்ல 657வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹு தொழுகையை தொழுகிறார்களோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிறார். இதை விட ஒரு சிறப்பு வேணுமா உங்களுக்கு, இதை விட ஒரு சிறப்பு. அப்ப நாங்க காலையில் 9 மணிக்கு போய் கடையை திறக்கிறோம், 10 மணிக்கு போய் கடையை திறக்கிறோம், திறக்கக்குள்ளே என்னப்பா
லொஹராகுது அசராவது இன்னும் எங்களுக்கு நினைச்சதும் கிடைக்குது இல்லைன்னா நம்ம யோசிக்கணும், இன்றைக்கு நான் அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிறேனா இல்லையா? சுபஹ் தொழலாடி நீங்க எப்படி அல்லாஹ்வுடைய பொறுப்புன்னு சொல்றீங்க? நம்ம அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருந்தா தான் அல்லாஹ் எங்களுக்கு தேவையானதை தருவான். நம்ம அப்படி யோசிப்போமே. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, சுபஹ் தொழுகைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். சுபஹ் தொழுதாத அல்லாஹ்வுடைய பொறுப்புல உங்களுக்கு இருக்கிற சான்ஸ் கிடைக்கும். அப்ப நாங்க எல்லாரும் ட்ரை பண்ணணும் தெரியுமா? எனக்கு அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு கீழே இல்லாம எனக்கு இருக்கலாம், எப்படியாவது அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு கீழே நான் போய் திரணும். அப்ப எனக்கு சேஃப், அது இன்சூரன்ஸ். எனக்கு அல்லாஹ் எல்லா விதமான தீங்குகள் இருந்து அல்லாஹ் என்ன பாதுகாப்பான், லொஸ்ட்ல இருந்து பாதுகாப்பான். அல்லாஹ் எனக்கு நிறைய ப்ராஃபிட் தருவான். பிரச்சனைகள் இருந்து அல்லாஹ் என்ன கலட்டுவான். ஏன்? நான் அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய பார்வைக்கு கீழே நான் இருக்கிறேன். எனவே சகோதரர்களே, சுபஹ் தொழுகைக்கு அவ்வளவு சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கடா, இந்த சிறப்பை நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி புகாரியில 615வது இலக்க ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகளார் சொல்றாங்க, லவ் யஅலமூன மா ஃபில் இஷாஇ வஸ்ஸுப்ஹி. இஷா தொழுகையை தொழுதா, சுபஹ் தொழுகையை தொழுதா, இதுக்கு என்ன சிறப்புகள் இருக்கிறது, இதற்கு என்ன பெனிஃபிட்ஸ்கள் இருக்கின்றன என்பதை அவர்கள் அறிவார்களாக இருந்தால், இந்த மக்களுக்கு தெரியுமாக இருந்தால், லஅதௌஹுமா வலவ் ஹபுவன். இஷாவுடைய தொழுகைக்கும் சுபஹுடைய தொழுகைக்கும் தவண்டாவது அவர்கள் வருவார்கள் நபிகளார் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்ல சுபஹ் தொழுகையோட சிறப்பை பத்தி என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? சுபஹ் யார் தொழுகிறாங்களோ அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, லவ் யஅலமூன மா ஃபில் இஷாஇ வஸ்ஸுப்ஹ். இஷா தொழுகையை தொழுதால், சுபஹ் தொழுகையை தொழுதால் என்ன சிறப்புகள் இருக்கின்றன என்பதை அந்த மக்கள் அறிந்து கொண்டால், லஅதௌஹுமா வலவ் ஹபுவன், தவண்டாவது பள்ளிக்கு வருவாங்க என்று, இந்த 2 வக்துக்கும் வருவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ்ல ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சில சிறப்புகளை மறைச்சிட்டாங்க. என்ன சிறப்புகளை மறைச்சிட்டாங்க? இஷா தொழுதா உங்களுக்கு இது கிடைக்கும் என்று எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லல. சுபஹ் தொழுதால் என்ன கிடைக்கும் என்றதுல ஒன்றை சொல்லி இருக்கிறாங்க. என்ன? சுபஹ் தொழுதீங்கன்னா அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருப்பீங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, மன் ஸல்லல் பர்தைனி தகலல் ஜன்னah. யார் ஃபஜ்ர் தொழுகையும் சுபஹையும் அஸ்ரையும் யார் தொழுகிறாங்களோ சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதுவும் ஒரு சிறப்பு. அதெல்லாத்தையும் தாண்டி ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறான். நம்ம அதை அடைஞ்சு கொள்ளணும்ல, நாங்க ட்ரை பண்ணணும், அது மறுமையில் உங்களுக்கு விளங்கும் என்ற அடிப்படையில் தான் நபிகளார் சொன்னாங்க, இஷா தொழுகையையும் சுபஹ் தொழுகையும் நீங்க வந்து தொழுதீங்கண்டா என்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அவர்கள் அறிவார்களாக இருந்தால் தவண்டாவது வருவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கடா. இது ஒரு அலர்ட் உண்டு. இது எங்களை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறது, இது எங்களை ஆர்வப்படுத்துறது. இப்ப நாங்க சொல்றதே எப்படி தெரியுமா? அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, நீங்க மிஸ் பண்ணாம வாங்க, வந்தா தான் ஒரு மாசத்துக்கு போறோம் அதுக்குள்ள இருக்கிறத நம்ம உங்களுக்கு தருவோம்னு நாங்க என்ன செய்வோம்? அட அதுக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரியலையே, எப்படியாவது ட்ரை பண்ணி ஒரு மாசம் கண்டினியூவா போ, இன்னும் ஒரு மாசம் முடியக்குள்ள அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை எங்களுக்கு பார்க்கலாம், வாரவங்களுக்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்குது என்று சொன்னா நாங்க எப்படியாவது அந்த மறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறதுக்கு ஆசை தானே. எல்லாருக்கும் ஒண்ணு மறைச்சி இந்த வந்தவங்களை மட்டும் தான் நம்ம காட்டுவோம், இன்ட்ரெஸ்ட் நம்ம தேடுவோம், எப்பதான் அதை உடைச்சு காட்ட போறேன்னு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அது மாதிரி நபிகளார் சொல்றாங்க, சுபஹ் தொழுகையிலும் இஷா தொழுகையிலும் தொழுதா என்ன கிடைக்கும் என்பதை மக்கள் அறிவார்களாக தவண்டாவது வருவாங்கன்னா எவ்வளவு பெரிய பெனிஃபிட்ஸ் ஒன்று காத்து இருக்கிறது, எவ்வளவு பெரிய பயன்கள் நமக்கு தருவதற்கு அல்லாஹ் தஆலா செட்டப் பண்ணி வச்சிருக்கிறான் என்பதை நபியுடைய இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் தெளிவாக ஓப்பனாக சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் என்றா இந்த ஹதீஸ் மட்டும் எங்களுக்கு போதும். சுபஹுடைய தொழுகைக்கு பின்னாலேயும் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னாலேயும் நிறைய கூலிகளும் நிறைய பயன்களும் நிறைய கிஃப்ட்டுகளும் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் உறுதியாக நம்பணும். நபியுடைய வார்த்தை பொய் சொல்ல மாட்டார், சஹீஹான செய்தி, இதுல பொய் இருக்காது. எனவே இந்த ஹதீஸை நாங்கள் ஆழமாக நம்புவோமாக இருந்தால் நாங்க யாரும் சுபஹையும் இஷாவையும் மிஸ் பண்ண மாட்டோம். நாங்க யாரும் எங்கட மனைவிமார்களை தொழுகையை மிஸ் பண்றதுக்கு விட மாட்டோம். நாங்க யாரும் எங்கட கண்ட்ரோலுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொழுகையை விட்டு மிஸ் பண்றதுக்கு விட மாட்டோம். அவ்வளவு சிறப்பு இந்த தொழுகைக்கு இருக்கின்றன என்பதை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே